பிரைஸ்தலால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானேன். ஆதியாகமம் 24:31 சொல்லப்படுகிறது. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள். மத்தேயு 22:4, லூக்கா 15:28 சொல்லப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இப்போ இதை நம்ம என்ன பார்க்கணும்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் உள்ளே வரணும்னு சொல்ல வேண்டும். ஏன் வெளியே நிற்கிறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, உள்ளே வாங்க. எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, கல்யாணத்துக்கு வாருங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம கல்யாணன்றது நமக்கு என்னை எதை குறிக்கிறதுனா ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். எப்போதும் ரட்சிக்கப்படுத்திக்கணுமோ ஆயத்தமாக இருக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கணும், நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். நமக்கு இளைப்பாறுதல் தரது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம பாரத்தை சுமக்கிறவரும் அவர் தான், நம்மக்கிட்ட அதை எடுத்து போடுறவரும் அவர் தான். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.